குறிப்பாக இன்றைக்கு நியூயார்க்கினுடைய மேயர் ஜஹ்ரான் மம்தானி ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பேசுகிற நேரத்தில் நீங்க நெத்தனியாகுவை கைது பண்ணுவீங்களா என்று கேட்கும்போது, நெத்தனியாகு நியூயார்க்கு அல்ல, அமெரிக்காவின் எந்த பகுதிகளுக்கு வந்தாலும் அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதற்கு பிறகுதான் நியூயார்க் நகர மேயர் ஜஹ்ரான் மம்தானியினுடைய இந்த கருத்துக்கள் வந்திருப்பது மட்டுமல்லாமல், இனிமேல் ஈரான் ஹொர்முஸ் ஜலசந்தியில ஏவுகணை, ராக்கெட், ட்ரோன் அல்லது வேறு எந்த ஆயுதம் மூலமாக ஒரு கப்பலையாவது தாக்கிச்சுன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்காவுடைய தலைமையில ஈரானுடைய தலைநகர் தெஹரான்ல அல்லது தெஹரானுக்கு அருகாமையில பாலங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்களை எல்லாம் நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அமெரிக்கா, இஸ்ரேல், அதே போன்று சவுதி அரேபியாவுடைய கப்பல்கள் எதுவுமே செங்கடல்ல போவாதீங்க, போகிற நேரத்தில் கண்டிப்பாக ஹவுதீஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் உள்ளிட்ட மத்திய கிழக்கிலே நடந்து வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் இன்றைய அப்டேட்டட் வீடியோவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இதற்கு முன்பதாக ஒரு தனியான வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அந்த வீடியோவிலையும் இன்று முழுவதும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள் தொடர்பான தொகுப்பையும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அந்த வீடியோவிலையும் தகவல்களை தெரிந்து கொள்கிற அதே நேரம் இந்த வீடியோவில் பல முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாகத்தான் நாம் இதையும் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நியூயார்க்கினுடைய மேயர் ஜஹ்ரான் மம்தானி ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த தருணம் வரைக்கும் சுமார் 46 மில்லியன் மக்கள் ஃபேஸ்புக்கில் அவருடைய வீடியோவை பார்த்துருக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் அதை வெளியிட்டிருக்கிறாரு. இன்னும் பல ஊடகங்களும் அந்த வீடியோவை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அதிலே அவர் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, மேயராக எனக்கு நியூயார்க்குக்கு வரக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது செய்கிற அதிகாரம் இல்லை, ஆனால் அமெரிக்க அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. எனவே அமெரிக்காவினுடைய அரசாங்கம் நியூயார்க்குக்கு நெத்தன்யாகு வருகை தருகிற போது அவரை கைது செய்து சர்வதேச நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். கடந்த வாரம் ஜஹ்ரான் மம்தானி வெளியிட்டிருந்த ஒரு அறிவிப்புல, நெத்தன்யாகு நியூயார்க்குக்கு வருகிற போது அவரை கைது செய்வதற்கான சட்ட ரீதியிலான வாய்ப்பு இருக்கிறதா என்று சட்ட வல்லுநர்களோடு நான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறேன், சட்ட ரீதியான ஆய்வு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்கிற செய்திகளை சொல்லி இருந்தாரு. ஆனாலும் அந்த சட்ட ரீதியிலான ஆய்வுகளின் பிரகாரம் நெத்தன்யாகுவை கைது செய்வதற்கு போலீசுக்கு உத்தரவிடுகிற அதிகாரம் தன்னிடத்தில் இல்லை என்று சொல்லி சட்ட வல்லுநர்கள் தனக்கு தெரிவித்திருப்பதாகவும், எனவே அந்த அதிகாரம் முழுவதுமாக அமெரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கிறது, எனவே நீங்கள் அவரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். இவருடைய இந்த அறிவிப்பு வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரங்களுக்கு முன்பதாகத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பேசுகிற நேரத்தில் நீங்க நெத்தனியாகுவை கைது பண்ணுவீங்களா என்று கேட்கும்போது, நெத்தனியாகு நியூயார்க்கு அல்ல, அமெரிக்காவின் எந்த பகுதிகளுக்கு வந்தாலும் அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதற்கு பிறகுதான் நியூயார்க் நகர மேயர் ஜஹ்ரான் மம்தானியினுடைய இந்த கருத்துக்கள் வந்திருப்பது மட்டுமல்லாமல், அந்த அவருடைய வீடியோவுக்கு கீழே வரக்கூடிய பொதுமக்களுடைய அபிப்பிராயங்கள் எல்லாமே மம்தானியினுடைய கருத்தை வலியுறுத்தும் விதமாக, அமெரிக்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாகவே இடம்பெற்று வருவதையும் நம்ம அவதானிக்க முடியும். இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியை என்னன்னு கேட்டா, பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு வார் கிரிமினல், அவர் ஒரு போர் குற்றவாளி என்கிற வார்த்தையை ஜஹ்ரான் மம்தானி பலமாக பயன்படுத்தி இருக்கிறார். அதே போன்று பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான ஒரு கொடூரமான இனப்படுகொலையின் சூத்திரதாரி இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் என்று 2 நிமிடங்கள் பேசியிருக்கக்கூடிய காணொளியில மிக முக்கியமாக இந்த செய்திகளை சொல்வது மட்டுமல்லாம, காசாவில் கைகால்களை இழந்தவர்களுடைய எண்ணிக்கை, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வேண்டுமென்றே குழந்தைகளை குறிவைத்து கொன்றதாக கூறிய ஐநாவினுடைய அறிக்கை உட்பட இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை குறிவைப்பதற்கான பல உதாரணங்களை அவர் மேற்கோள் காட்டி அந்த 2 நிமிட உரைக்குள்ளாக பேசியிருப்பது மட்டுமல்லாம,
73,000க்கு மேற்பட்ட மக்களை கொன்றதற்கும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை ஊனப்படுத்தியதற்கும் கைகால்களை இழக்கச் செய்ததற்கும் பெஞ்சமின் நெதன்யாகு தான் பொறுப்பானவர். 2023 முதல் 6 நாடுகள் மீது இவர் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார் என்று சொல்லியும், அதே போன்று பாதிக்கப்படுகிற மக்களுக்கு உதவி செய்வதற்காக சென்ற உதவி பணியாளர்கள், ரெட் கிரசன்ட் சொசைட்டி, அதே போன்று ரெட் கிராஸ் சொசைட்டி உள்ளிட்ட அந்த அமைப்புகளுடைய உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டதற்கும் இவரே பொறுப்பு அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக ஓப்பனாகவே நெதன்யாகுவை கடுமையாக சாடி இருக்கிறார் மம்தானி. மம்தானியினுடைய இந்த கருத்துக்கள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்க மக்களுக்கு மத்தியில் மிக பெரும் வரவேற்பையும் உண்டாக்கி இருக்கிறது. பொதுமக்களுக்கு மத்தியில் தனித்தனியாக இருக்கக்கூடிய மனோநிலையை மொத்தமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் மம்தானி. எனவே பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய இம்முறை அமெரிக்காவுக்கான பயணம் ஒரு முக்கியமான நேரத்தில் நிகழும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அமெரிக்கர்களுடைய பலத்த எதிர்ப்பை அவர் சந்திப்பார் போனார் என்று சொன்னால். ஆனால் இன்றைக்கு நெதன்யாகுவினுடைய அலுவலகம் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் இதுவரைக்கும் வெள்ளை மாளிகைக்கு அவர் செல்வது தொடர்பாகவோ அல்லது வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பது தொடர்பாகவோ எந்த நேரங்களும் ஒதுக்கப்படவில்லை என்பது விதமான செய்திகளையும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் ஈரான் தொடர்பாகவும் மத்திய கிழக்கு தொடர்பாகவும் மேலும் பல முக்கியமான செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைய நாளில் மணிலாவில் நடைபெற்று வரக்கூடிய ஆசியான் மாநாட்டில் பங்கெடுத்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள்ல, நாங்க சமாதானத்துக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் ஈரான் சமாதானத்திற்கு தயாராக இல்லை என்று சொல்லி, தாங்கள் யுத்த நிறுத்தத்தை வேண்டினாலும் ஈரான் யுத்தத்தை தான் வேண்டி நிற்கிறது என்கிற கருத்துக்களை அவர் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாம, ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் கட்டுப்படுத்த நினைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மீண்டும் வாதிட்டிருக்கிறார். குறிப்பாக ஈரான் சுங்க கட்டணங்களை டோல்கேட் வசூல் பண்றதையோ அல்லது டோல்கேட் கட்டாத கப்பல்களை தாக்குவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடியவர், உலகத்தில் பொருளாதாரத்திற்கும் கப்பல் போக்குவரத்துக்குமான சுதந்திர கொள்கைகளுக்கு அச்சுறுத்தலாக ஈரான் செயல்பட்டு வருகிறது. எனவே ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான பேச்சுக்களை பேசியிருக்கிறார். இனி ஈரானை தனிமைப்படுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அவர்கள் எல்லா கட்டளைகளையும் மீறி எல்லா அழுத்தங்களையும் மீறி மேலே எழுந்து விட்டார்கள் என்பதை அமெரிக்காவே புரிந்து கொண்டிருக்கிறது என்கிற நிலையில தான் இப்பொழுது சமாதானத்திற்கு அமெரிக்கா கெஞ்சு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை மார்க்கோ ரூபியோவினுடைய அறிவித்தல்களில் இருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில், ஈரான்ல இருக்கக்கூடிய பாலங்கள், ஈரான்ல இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்டவைகளை குண்டு வீசி தகர்ப்பேன் என்று மீண்டும் அச்சுறுத்தி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இவர் இந்த காசா பத்தி சொல்லும் போது கூட ஒரு முறை காசாவை நரகமாக்குவேன் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுதே பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் பலமுறை உலகத்தில் நரகத்தை பார்த்துட்டோம், புதுசாக நீங்கள் காட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னாங்க. அதே மாதிரி தான் ஈரானை பொறுத்தவரையில், ஈரானில் அதை அழிப்பேன் இதை அழிப்பேன்னு இவர் அழிக்காமல் இருந்துட்டு சொல்லணும். ஆல்ரெடி அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் சொன்னால், ஆமாம் இது வரைக்கும் அதானே செஞ்சுக்கிட்டு இருக்க, இன்னும் செய்ய போறேன்னு தான் ஆகுமே தவிர இதற்கெல்லாம் ஈரான் மசிவதை போல் தெரியவில்லை என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற அதே நேரத்தில், இனிமேல் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியில ஏவுகணை, ராக்கெட், ட்ரோன் அல்லது வேறு எந்த ஆயுதம் மூலமாக ஒரு கப்பலையாவது தாக்கிச்சுன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்காவுடைய தலைமையில ஈரானுடைய தலைநகர் தெஹரான்ல அல்லது தெஹரானுக்கு அருகாமையில பாலங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்களை எல்லாம் நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இதை தவிர அவர் ஈரானை மிரட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை சொல்லித்தான் மிரட்ட முடியும். அதை ஆல்ரெடி மிரட்டிட்டாரு, ஈரான்ல அடிச்சிட்டாரு, ஈரான்ல பாலங்களை தகர்த்துட்டாரு. திரும்ப திரும்ப இதை சொல்றதுனால ஈரானியர்கள் மிரளுவார்கள் என்கிற நம்பிக்கையை நம்ம உண்டாக்கவே முடியாது. அது ஆல்ரெடி அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. ஈரான் அப்பர் ஹேண்டாகவே எப்பொழுதும் உறுதியான நிலையில இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரான் மீதான யுத்தத்திற்கு அமெரிக்கர்கள் எதிரானவர்கள் அல்ல என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். இவருடைய கருத்துக்களை யாரும் அமெரிக்காக்காரனே கணக்கெடுக்க மாட்டாங்கிறது தெரியும். ஆனாலும் அந்த ஆள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ஈரான் மீது நடத்தப்படுகிற யுத்தத்திற்கு அமெரிக்க பொதுமக்கள் எதிரானவர்களாக இல்லை, அவங்களாம் ஆதரவு தந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா தாக்குதல்கள் தொடரும் என்று
எச்சரிக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானியர்கள் பெரும் விலையை கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு. இந்த எல்லா எச்சரிக்கையுமே பல தடவைகள் அவர்கள் சொன்ன ஒன்றுதான். பல அமெரிக்காவினுடைய படையை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இறந்து வரக்கூடிய நிலை. ஜோர்டான்ல எல்லாம் பல பேர் செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 400க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கார். இந்த 11 நாளைக்குள்ள 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அமெரிக்கன் போர்சஸ் சேர்ந்தவங்க என்கிற செய்திகள் எல்லாம் நியூயார்க் டைம்ஸை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு அமெரிக்க பொதுமக்களுக்கு மத்தியில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. கருத்து கணிப்புகள் அதைத்தான் வெளிப்படுத்தி வருகிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்கர்களுக்கு மத்தியில் பெட்ரோல் விலை அதிகரிப்பதை அமெரிக்கர்கள் விரும்பவில்லை. பெட்ரோல் விலை கூடிக்கிட்டு இருக்குது, அதை அமெரிக்க மக்கள் ஏத்துக்கிறல தான். ஆனா அவங்க யுத்தத்துக்கு எதிரானவங்க இல்லை, ஈரான் மேல அட்டிக்கணும்னு தான் சொல்றாங்க. பெட்ரோல் விலை ஏறுது என்று மட்டும் தான் அவங்க கவலைப்படுறாங்க என்று கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று அவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸாக இருந்தாலும் சரி, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருந்தாலும் சரி, அல் ஜசீரா வரைக்கும் உண்டான எல்லா சர்வதேச ஊடகங்களும் கடைசியில் ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இவர் எந்த கருத்து கணிப்பை பத்தி சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியலன்னு இருக்காங்க. அமெரிக்காவில் கருத்து கணிப்பு சொல்லுதான் ஈரான் மேல நீங்க யுத்தம் பண்ணத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறாங்க அமெரிக்க மக்கள்னு தான் கருத்து கணிப்பு சொல்லுதுன்னு அமெரிக்க அதிபர் சொல்றாரு. ஆனா அப்படி எங்க கருத்து கணிப்பு நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு ஊடகங்கள் சொல்கின்றன. எனவே அப்படி ஒரு கருத்து கணிப்பே நடக்கவே இல்லை. அந்த ஆளா விட்டு கம்பி கட்டுற கதையாக விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்கிற செய்திகளைத்தான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரம் நாளைய தினம் பேச்சுவார்த்தைகளுக்காக ஈராக்கினுடைய பிரதமர் ஈரானுக்கு செல்கிறார் என்கிற செய்திகளை ஈராக்கினுடைய INA அரசு தொலைக்காட்சி உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. ஈராக்கினுடைய பிரதமர் அலி அல் ஜைதி ஈரானுக்கு பயணிக்க இருக்கிறார். எரிவாயு ஒத்துழைப்பு அதே போன்று பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து விவாதிப்பதற்காக பயணிக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எதுக்காக இந்த விவாதிக்கிறதுக்கு கலந்துரையாடுறதுக்காக போறார் என்று சொல்லி சொன்னா, அவர் ஒரு பெரிய குழுவோடு, அமைச்சர்கள் குழுவோடு தான் தலைமை தாங்கி ஈரானுக்கு பயணிக்க இருக்கிறார். மாற்று எண்ணெய் வசதி போக்குவரத்துகள் வழித்தடங்களை அமைப்பதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உட்பட அமெரிக்காவோடு ஈராக் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்கின்றன. இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பாகத்தான் போய் சந்திச்சு பேச போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். ஏன்னா ஹொர்முஸ ஈரான் தொடர்ந்து மூடுறதுனால ஈராக்ல இருந்து சிரியா வழியாக டர்க்கி வரைக்குமே எண்ணெய் பீப்பாய்களை பைப்லைன் அமைப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் இடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் தொடர்பாகத்தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். ஈரான் இது தொடர்பாக என்ன நிலைப்பாடுகளை எடுக்க போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. இதுல ஒன்னு கவனிச்சுக்கிறங்க, இதுவரைக்கும் நடக்காத செய்திகள் ஒன்றுதான் இது. ஈராக்கினுடைய அரசு பெரும்பாலும் மொத்தமாக அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஆனாலும் இப்ப எப்படி நிலைமையா போயிடுச்சுன்னு சொன்னா, எங்க நாட்டுக்குள்ள நாங்க இப்படி ஒன்று பண்ண போறோம், ஓகேயா நாங்க பண்ணிக்கிறவா, அமெரிக்காவோடையே ஒப்பந்தம் போட்டாங்க, நாங்க அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டோம், ஈரான்காரன் யார், இதெல்லாம் நாங்க போய் ஏன் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கணும் என்கிற நிலையில் ஈராக்கால் பயணிக்க முடியாது. அதனாலதான் ஈராக்கினுடைய பிரதமரே அமைச்சர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஈரானுக்கு வர்றாரு. நாங்கள் இப்படி அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, நம்ம அப்படி போயிருக்கலாமே என்கிற தகவல்களை சொல்வதற்காக வருகிறார். காரணம் என்னன்னு கேட்டால், ஈரான் நினைத்தால் ஹொர்முஸை மூடின மாதிரி ஈராக் செய்ய போற இந்த திட்டத்தின் மீதும் அவங்க அட்டாக் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணிராதீங்க என்பதை சொல்வதற்கான பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கிற இந்த நிலையில தான் அணுசக்தி தளங்களுக்கு அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறது. நாங்க அணுசக்தியாக அணு குண்டை உருவாக்குகிற எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடல. ஆனால் தொடர்ந்து இப்படி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு கொண்டே வருகிற நிலையில அவர்கள் என்ன தாக்குதல் நடத்தினாலும் அதை எல்லா விதத்திலும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஈரானுடைய IRGC இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லியிருக்கிறாங்க. ஈரானுடைய பீகாக்ஸ் மலை என்று அறிவிக்க சந்தேகப்படக்கூடிய ஒரு மலை, அந்த மலைக்கு கீழே தான் ஈரான் மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத தயாரிப்பு ஆய்வு கூடத்தை நிறுவி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது நட்டான்ஸ்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது. ஆனா நட்டான்ஸ் எல்லாம் பூமிக்கடியில் அவங்க ஆழமாக தோண்டி அந்த ஆய்வு மையத்தை உருவாக்கி இருந்தாங்க. அதுக்கு மேல நிறைய காங்கிரீட் தூண்கள் மூலமாக பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தாங்க. ஆனா இந்த பீகாக்ஸ் மலையை பொறுத்தவரை ஆல்ரெடி அது கல்லு மலை, கல்லு மலைக்கு கீழே குடஞ்சி கல்லு மலையை பாதுகாப்பா வச்சுதான் இதை பண்ணியிருக்கிறாங்க. எனவே அமெரிக்கா குண்டு போட்டா கூட ஆபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அமெரிக்கா பீகாக்ஸ் மலை மீது அட்டாக் பண்ணினால் கண்டிப்பாக பதிலடி உச்சமாக இருக்கும் என்கிற செய்திகளை ஈரான் இன்றைக்கு விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்திக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈரானுடைய லராக் தீவின் மீது இன்றைக்கு அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஈரானுடைய நியூஸ் ஏஜென்சி இதுல ஏவுகணை தாக்குதல்களால தீவுக்குள்ள
பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டிருக்கின்றன என்கிறது தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி. எந்த அளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கும் பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் ஆகிய நாடுகள் மீது பலத்த பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கிற அதே நேரம் பஹ்ரைன், குவைத் அதே போன்று ஜோர்டானுடைய ஊடகங்களும் இந்த செய்திகளை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஈரானுடைய பல ஏவுகணைகளை நாங்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு பஹ்ரைனுடைய அரசாங்கமும் பஹ்ரைனுடைய ராணுவமும் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களிலேயே இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் பஹ்ரைன் விடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று ஜோர்டானுடைய விமானங்கள் 4 ஈரானுடைய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றன என்று ஜோர்டான் போர்சஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறாங்க. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஆளில்லா விமானங்களை தான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய நிலையில ஜோர்டானில் இருக்கக்கூடிய தளங்கள் மீது மேலதிக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம், அதிலே பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தரவுகளை இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய இளவரசர் ஹசன் அதே போன்று மன்னர் ஃபைசல் ஆகிய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2 தளங்களும் அமெரிக்கர்கள் பயன்படுத்தக்கூடிய தளங்கள். இந்த தளங்களில் F-15 வகையான விமானங்கள், தாக்குதல் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அந்த நிறுத்தப்பட்டிருந்த இடங்களுக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலுடைய அழிவினுடைய சேட்டலைட் காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ட்ரோன் தயாரிப்பு உட்கட்டமைப்பு, ஒரு ட்ரோன் ஃபேக்டரி மேலேயே இன்னைக்கு நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம் ஜோர்டானுக்குள்ள என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர்களை சேமித்து வைக்கக்கூடிய குடோன் ஒன்று இருந்தது, அதன் மீதும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய IRGC ட்ரோன்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை இன்றைக்கு ஒரே நேரத்தில் MQ-9 வகையான 8 ட்ரோன்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவிடத்தில் மொத்தமாகவே 125 MQ-9 வகையான ட்ரோன்கள் இருந்ததாகத்தான் தகவல்கள் வெளியாகிறது. அதே நேரம் கடந்த 40 நாள் யுத்தத்திலேயே 24 ட்ரோன்களை ஈரான் அழிச்சிட்டாங்க. இப்பொழுதும் தொடர்ந்து அவங்க அழிச்சு கொண்டு வரக்கூடிய சூழலில் இப்பொழுது ஒரே நேரத்தில் 8 ஆளில்லா விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கு. இது 35,000 அடிக்கு மேல நின்றுகிட்டு துல்லியமாக உளவு தகவல்களை சேமிக்கக்கூடிய ஒரு விமானம், ஒரு ஆளை விட உயரமாக இருக்கக்கூடிய விமானங்கள். இந்த விமானங்கள்ல 8 ஒரே நேரத்தில் அழிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கடுமையாக 2 ஹெலிகாப்டர்கள் சேதம் அடைந்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சேமிப்பு கிடங்கு மீதான தாக்குதல்கள் தான் இந்த 2 ஹெலிகாப்டர்களும் சேதம் அடைந்திருக்கின்றன என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம இன்றைக்கு அரச ஊடகங்கள்ல இந்த நாடுகளுடைய ஊடகங்கள் வழியாகவும் பார்க்க முடியும். அதே போன்று இர்னா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் ஈரானுடைய மற்ற ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்க, இஸ்ரேல், சவுதி அரேபியாவுடனான தொடர்புள்ள கப்பல்கள் செங்கடலை தவிர்க்குமாறு இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றிய கடற்படை அறிவுறுத்தி இருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் அதே போன்று சவுதி அரேபியாவுடைய கப்பல்கள் எதுவுமே செங்கடல்ல போவாதீங்க, போகிற நேரத்தில் கண்டிப்பாக ஹவுதீஸ் அட்டாக் பண்ணுவாங்க, அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் மேலதிகமாக யமன் மீதான சவுதி அரேபியாவுடைய முற்றுகை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சவுதி அரேபியா மீதான முற்றுகையை யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் விடுத்திருக்கக்கூடிய நிலையில தான் இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு இதையொட்டி பாகிஸ்தான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த எச்சரிக்கையில ஹவுதீஸ் எப்படியாவது சவுதி அரேபியாவை யுத்தத்துக்கு இழுத்து விட பார்க்கறாங்க, குறிப்பாக சவுதி அரேபியாவை ஈரானோடு ஒரு யுத்தத்திற்கு இழுத்து விட பார்க்கறாங்க. எனவே சவுதி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹவுதீஸையும் கண்டிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த கண்டனத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு மிலிட்டரி அக்ரிமெண்ட் இருக்கிறது. சவுதியை யாராவது தாக்கினா பாகிஸ்தான் வந்து தாக்கும், பாகிஸ்தானை யாராவது தாக்கினா சவுதி வந்து தாக்கும் என்கிற ஒரு ஒப்பந்தம் இருக்கிற அடிப்படையில் தான் இந்த கண்டனத்தை இன்றைக்கு பாகிஸ்தான் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே தொடர்ந்து ஹவுதீஸும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான முனைப்புகளை எடுத்து வரக்கூடிய சூழல்ல தான் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.